ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேங்க. இப்போ இதில் நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்குங்க. ஏதான ஒரு பவுலில் அளந்துட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஒரே அளவாக அளந்து எடுத்துக்க முடியும். பாருங்கள், இந்த கப்பால் நான் ஒரு 3 கப் அளவுக்கு நான் கடலை மாவு நான் எடுத்துக்கிறேன். நான் கரெக்டாக அளந்து எடுத்துக்குங்க. 3 கப் அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு பிஞ்ச அளவுக்கு ஃபுட் கலர் எடுத்துக்கலாங்க. நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சப்பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் நம்ம தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. கட்டிகள் இல்லாமல் இது போல் விக்ஸை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. இடையிடையே தண்ணி சேர்க்கும் போது தான் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நம்ம நல்லா விக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம ஒரு சுகர் சிரப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பக்குவம் தெரியலாம், இது மாதிரி கரண்டியில் எடுக்கும் போது பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே தெரியும். அதுதான் கரெக்டான இது. இப்போ சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாணலி ஒன்று வச்சுக்கிட்டேன். எந்த கப்பால் 3 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிட்டிங்களோ அதே அளவுக்கு 3 கப் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிட்டேன். இப்போ சுகர் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. பாருங்கள், இது போல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு நல்லா கொதித்து வரணும். ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இடையிடையே இது போல் கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கும். அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்குங்க. 2 கம்பி பதம் வந்தால் ஹார்ட் ஆகிடும் நம்மளுடைய லட்டு. பாருங்கள், கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்காக நம்ம ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டோம். ஆயில் மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்காக ஒரு கரண்டி ஒன்று எடுத்துக்கிட்டோங்க. பூந்தி கரண்டினே இருக்கும். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவை இது போல் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு கையில் டேப் பண்ணிங்களான்னா அப்படியே கீழே விழுந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சு கூட இது போல் நீங்கள் செய்து எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். எது உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக மாவு பெசரி வச்சுட்டதுனால முத்து போல் இது போல் பூந்தி விழுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரொம்பவே இலக்கமாக தண்ணியாக இது பண்ணிங்களான்னா பெரிய பெரிய பூந்திகளாக விழும். எப்படி இருந்தாலும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். நல்லா ஆறி வந்துடுச்சு. ஆறி வந்துட்டு பிறகு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு பிறகு இது போல் உருண்டைகளாக செய்து வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம நல்லா காய வச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டோம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க லட்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பிறகு உங்களுக்கு எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம்.
சூப்பரான சிம்பிளான முறையில் பேக்கரி ஸ்டைலில் வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி லட்டு செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டால் இது மாதிரி டைமண்ட் கற்கண்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பிடிச்சு உருண்டைகளாக செய்து வச்சுக்கலாங்க. மீடியமான அளவுக்கு நான் வந்து உருண்டைகளாக நான் செய்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரியை அழகுக்காக மேலே நம்ம வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ். பாய்.